ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்க டீ தாங்க. ட்ரெண்டிங்கில் இருக்க டீக்கு ட்ரெண்டிங் டேட்டே முடிஞ்சிட்டு, ஆனால் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது அந்த டீயை செஞ்சு பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு செஞ்சுட்டேன்னு நம்புகிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியலை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முன்னேறி தேறி வந்துட்டேன். கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாலை ஊற்றினேன். எனக்கு தெரிஞ்சு பால் கொதி வராமல் இஞ்சி போட்டால் கெட்டு போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி போட்டேன். ஏலக்காய் ஃபஸ்ட்டு போட்டேன், அதுக்கப்புறமா பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இஞ்சி போட்டேன். ஒரு டைம் நான் அந்த மாதிரி சொதப்பியிருக்கேன். பால் கொதி வரதுக்கு முன்னாடியே இஞ்சி போட்டு திரிய விட்ருக்கேன். அதனால் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் இஞ்சியை போடணும். நல்லாவே இருந்ததுங்க. எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரில. என்ன கொஞ்சம் டீ ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் வீடியோலாம் பார்த்தேன், இந்த டீயை குடித்தா தான் எனக்கு குடித்த மாதிரியே இருக்குது அப்படின்ற அளவுக்குலாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரில. நாங்கள் எப்போதும் குடிக்கிற டீ மாதிரி தான் இருந்தது.